ஹலோ மக்களே! உழைப்பாளர் தினத்துக்கு எங்கள் ஊரில் நடந்த செங்கல் பழுதுக்கும் போட்டி பெண்களுக்கானது தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எப்போவுமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் இயர்ஸாக வந்து இந்த கேமை பெண்களும் விளையாடலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இந்த கேம் விளையாடுறதுக்கு மோஸ்ட்லி வந்து முன் வரமாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும், அப்புறம் ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு வரமாட்டாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் யார் அந்த செங்கலை கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். கயிறு கட்டிடுவாங்க. அந்த கயிறில் வந்து நம்ம கை டச் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறப்போ ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த கயிறு கட்டாமல் இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லும்போது வந்து நமக்கு நிறைய பேர் வந்து அந்த கேமில் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டுலாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் வந்து என்ன அப்படின்னா என்னையும் இழுத்துட்டு போயிட்டா. என்னால் வெயிட் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. நான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் ஹோல்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அவள் மோர் தென் 10 மினிட்ஸ் வந்து அதை கையில் வச்சுட்டே வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவகிட்ட எந்த கேம்லனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவா. எந்த ஒரு கில்ட் ஃப்ரீ ஃபீலிங் தான் அவகிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் கிடைக்கிறது ரொம்பவே வந்து ஒரு லக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த கேமில் வின் பண்ணது 2 பேருமே வந்து மேரேஜ் ஆனவங்க, குழந்த பெற்றவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறத பார்க்குறப்போ நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். நம்ம ஒருத்தங்களை பார்த்து கமெண்ட் பண்ணுறது ஈஸி. அதை தான் திருக்குறள்லே திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், சொல்லுதல் எவர்க்கும் எளிய அரியவம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒருத்தங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த வேலையை நம்ம செய்யும்போது தான் அதோட கஷ்டம் நமக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு டைம் இதை ஃபீல் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறது தானே பார்க்குறதுக்கு செங்கல் வந்து வெயிட்லெஸ்ஸாக தெரியும். அதை தண்ணியில் முக்கி கொடுக்குறப்போ அதோட கிராவிட்டினால அது வந்து கீழே இழுக்கும் அந்த வெயிட்டு. அதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இவங்க லாஸ்ட் வரைக்கும் என்னெல்லாமோ போராடி 3 பேர் நின்னாங்க. 2 ப்ரைஸ்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் நம்ம இவ்வளோ நேரம் போராடணும், செகண்ட் ப்ரைஸாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அண்ட் சிங்கப்பெண்ணே சாங் வந்து பேக்ரவுண்டில் போடும்போது அதோட ஃபீலும் சேர்த்து சுற்றி வந்து ஆடியன்ஸோட அந்த கைத்தட்டல் எல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கி இந்த கேமில் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போச்சு. இந்த மாதிரி கேமில் வித்தியாசமாக உங்கள் ஊரில் ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.